எங்க ஒரு பாம்பு வருதுன்னா பெரிய பாம்பு, அந்த அந்த வரலாறை நீங்கள் பாருங்கள், பெரிய பாம்பு அது மேல இருந்து இறங்குது. அப்படியே உட்காந்துட்டாங்க. முராகபால இருந்து சொன்னாங்க, எதுக்குன்னு தெரியல, நீ பாம்பு இறக்குற, பார்த்துக்க அவன் முடிவு எதுவோ. அது வந்து என்னவாக மோந்து பார்த்துட்டா போகுது, அது இறங்குது, நேரா பொந்துக்குதான் வரப்போகுது. நம்ம மாத்தி அதில் போய் உட்காந்துருக்கோம் போல தெரியுது, உன் முடிவு ஹைரா இருக்கும். அந்த நேரம் அந்த பாம்பு வந்து அப்படியே 2 தடவை அவரை சுத்திச்சு. சுத்திட்டு கொஞ்ச நேரத்துல அந்த திண்டுல பக்கத்துல உட்காந்து அதனுடைய வாழை எடுத்து அவர் மேல சுத்திட்டு அப்படியே கடன்னு சுத்தி அவரை ஃபுல்லா தன்னுடைய கண்ட்ரோலை கொண்டுட்டு அதனுடைய மேல் முகம் போச்சு மேலே ஏறின பின்னால அதை அப்படியே அவிழ்த்து விட்டுட்டு அவர் வெளியில வந்துட்டார். வந்து பாம்பை பார்த்தா பாம்பை காணல, அவர் தப்பிட்டார். அவங்க சொன்னார், அபுல் ஹசன் முஸையன், அல்லாஹ் அந்த பாம்பை அனுப்பி அது வாளில் என்ன சுத்தி என்னை தூக்கிட்டு வருது. ஏன்னா அந்த காட்டுல ஆள் இல்லை, மக்கள் இல்லை, யாராவது இன்னொரு நாள் வரணும், ராத்திரி கூட நாங்க உள்ள உட்கார்ந்து இருக்கணும். என் ரப்புக்கு தெரியும் இவன் ராத்திரி இந்த தண்ணியில உட்கார்ந்தா கஷ்டம் ஆயிடும் அப்படின்ட்டு அவன் யாரை அனுப்பி வச்சுட்டான், ஒரு பாம்பை அனுப்பி வச்சு அது என்னை சுத்தி சுருட்டி மேல கொண்டு வந்து மேல வந்தோன்னு மடமன் கடகடன் என்னோட உடம்புல இருந்த வாழை பூரா வெளியில் எடுத்துட்டு பாம்பு போயிட்டு அவர் சொல்றாரு, பூமி அந்த பாம்பை விழுங்கியதா அல்லது வானம் தான் அந்த பாம்பை தூக்கிட்டு உயர்த்தி விட்டதா எனக்கு தெரியல, நான் ரிலீஃப் ஆன, ஆனா பாம்பை காணல. பலஅத்துஹுல் அர்து அம் ரஃபஅத்துஹுஸ் ஸமா, பூமி விழுங்கி விட்டதா? ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா அந்த பாம்பு என் கண்ணை விட்டு மறையணும்னா பூமி விழுந்து உள்ள போயிருக்கணும். அம் ரஃபஅத்துஹுஸ் ஸமா, அல்லது வானம் அதை உயர்த்தி இருக்கணும், எனக்கு தெரியல, ஆனா பாம்பை காணல. என்ன மேல கொண்டு விட்டுட்டு அது போயிட்டு, அந்த பாம்பு யார்? வல்லாஹு கைருன் ஹாஃபிதன், பாதுகாப்பவர்களில் அல்லாஹ்வை சிறந்தவன். நான் பாதுகாப்பாளன் சொல்லல, பாதுகாப்பதில் சிறந்தவன். எப்படி பாதுகாத்தான் அபுல் ஹசன் முஸையனை? அந்த அல்லாஹ் இங்கே இருக்கிறான், என்னோடு இருக்கிறான், உங்களோடு இருக்கிறான். நான் பலகீனப்பட்டேன், நான் பலகீனப்பட்டதால் அல்லாஹ்வுடைய பிரியம் வெளியில போகுது. ஏன்னா ஒரு பலகீனமான மூமின் அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல. பலகீனம் நம்பிக்கை சார்ந்த பலகீனம். பலமுள்ள மூமின் தான் ரப்பின் நேசத்திற்குரிய மூமின். எனவே இந்த இஸ்திமா நமக்கு பலத்தை தருகிறது. பலம் பெறுங்கள், நம்பிக்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் எந்த சக்தியும் உங்களை அழிப்பதற்கோ உயர்த்துவதற்கோ இல்லவே இல்லை. 1000 முறை சொல்கிறேன், உங்களை அழிக்கும் சக்தி ரப்புக்கு சொந்தம், உங்களை உயர்த்தும் சக்தியும் ரப்புக்கு சொந்தம்.